அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ஆடண்டம் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு 8 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆடண்டம் போட்டாலே ரிசல்ட் எப்போனாலும் வரலாம். மேபி இன்னைக்கு கூட வரலாம். குரூப் 1 ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் எப்போனாலும் நமக்கு ரிசல்ட் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆடண்டத்தை பார்த்துடலாம். இன்னைக்கு தேதி வந்து 6/8/2025 அடிப்படையில் நமக்கு இந்த ஆடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் per para 3.1 of notification number 4/2025 dated 1/4/2025 the number of vacancies for the following posts is revised follows அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட் இருந்துச்சு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி 15 போஸ்ட்டாக நமக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 8 பதவிகள், என்ன பதவினா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் மட்டும் 8 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஒட்டு மொத்தமாக 70 வேகன்சி இருந்தது, இப்போ 78 மாறி இருக்குது. இன்னொன்றும் பண்ணிட்டாங்க ஆடண்ட் இடத்துல என்னென்னா, அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டெப்டி கலெக்டரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு டேனுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஜென்ரல் டேனில் ஜென்ரலுக்கு ஒரு 3 போஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு போஸ்ட்டு, இந்த மாதிரி உமனுக்கு 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ போஸ்ட் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பிக்கும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 19 வேகன்சிஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து இப்போ ரிவைஸ் ஆகிருக்கு, 15 போஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு 3 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபருக்கு வந்து ஒரு 6 போஸ்ட். ஸோ ஒட்டுமொத்தமாக 78 பணியிடங்களை அதிகரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 78 போஸ்ட்டு. ஸோ மேபி எப்போனாலும் ரிசல்ட் நமக்கு ப்ரிலிமினரிக்கான ரிசல்ட் வந்து வரலாம். ஸோ ப்ரிலிமினரி ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து மெயின்ஸுக்கு 1:20 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுப்பாங்க. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 20 பேர் அப்படிங்கிற விதனா 78 போஸ்ட் இருக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1560 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ 1560 பேருக்கான லிஸ்ட்டு மேபி இந்த இதில் வந்து கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கலாம், கரெக்டாக தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இதை விட கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஆடண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எப்போனா ரிசல்ட் வரலாம். தேங்க்யூ.